மாப்பிள ரொம்ப ஃபீல் பண்றியடா? ஆமா மாமா, அத்தை பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, ஏதாவது பண்ணு மாமா ப்ளீஸ். இந்த வழுக்கு பாறை முதல்ல பண்ணுவோமா? இவனுக்கு என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு? புடுங்கடா. ரொம்ப நன்றி ஐயா. கர்மம் பண்ணுங்கம்மா. தாயே, உங்க குழந்தை ஊட்டி இருக்கலாம் புண்ணியம் உண்டு. ரெண்டு கண்ணு போட்டு போமா. தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. இந்தாப்பா ஆளுக்கு 10 பைசா எடுத்துங்க. தாயே தர்மம் பண்ணுங்க சாமி. ஆமாமா, தெரு தெருவா கூட்டிட்டு சுத்துறேன். டேய், அஞ்சலி தான் உனக்கு கல்யாணம் ஆகி போச்சுல, சுமாரான பொண்ணை பாரு. மாமா, நான் அஞ்சலியை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். டேய், நீ என்ன ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதா சென் லவ் பண்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அவ கிடைக்கலன்னு வேற பொண்ணை பாறா. டேய், இந்த சகதியில் விழுந்த பண்ணி அருவாளோட உட்கார்ந்திருக்கு. கிராஸ் பண்ணா போட்டுரும்டா. அவர் அருவாளோட உட்கார்ந்துருந்தா என்ன, AK படிசனோட உட்கார்ந்துருந்தா என்ன, நமக்கு என்ன பயம்? வா போலாம். மாப்பிள, என் நிலைமை புரியாம நீ பேசுற. அவங்க கிட்ட உன்னை ஒரு சுமாரான விலைக்கு நான் வித்துட்டேன்டா. இப்ப நான் கிராஸ் பண்ணா போட்டுருவான். வெட்ட மாட்டார் மாமா. உங்களை பார்த்தா அவருக்கு ஒரு பயம் இருக்கு. நான் சொல்றேன்டா, பயந்துட்டேன்டா. பங்காளி, உங்க ஷூ கொஞ்சம் கலத்துறீங்களா? ஓ, இப்ப பழைய ஷூ வாங்கி விற்க ஆரம்பிச்சியா? பங்காளி, கலட்டுக்கு சொல்றேன். உங்க காலடி மண்ணுதான் வேணும். எஜமா காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வச்சோம். எஜமா அவ சொல்லுக்குத்தான் நாங்க கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. பகவதி தாயே பராசக்தி. ஏய், ஸ்டாப் தி மியூசிக். என்னடா ஆச்சு இவனுக்கு? கைகால் வரலீங்க. ஏன் வரல? யாரோ இவன் காலடி மண் எடுத்து செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க. 6 மாசத்துக்கு இப்படியே தான் கிடக்கணும். உங்க காலடி மண்ணுதான் வேணும். மாப்பிள, அப்ப நாள்ல இருந்து நீயும் பயமுறுத்தாதடா. அந்த பண்ணி புடா போடா. மாமா, குரங்கு மேல போயிடுச்சு. டேய் குரங்கு, என் காலடி மண்ணை குடுறா. கீழே இருக்க எடுத்துக்க. டேய், நீ கையில வச்சிருக்கிறது குடுறா. இத தர மாட்டேன். டேய் மாப்பிள, மரத்துல ஏறா. குடுறா குடுறா. ஏறா மாப்பிள, ஏறா. டேய் நில்றா நில்றா. மாப்பிள, இந்த கேடியை இப்படியே விட்டா பிடிக்க முடியாது. நீ அந்த பக்கமா வா, நான் இந்த பக்கமா வர்றேன். ஐயோ, டேய் மண்ணை குடுறா. மண்ணை குடுறா. மண்ணை குடுறா. மண்ணை குடு. இத தர்றேன். குடு குடுறா. இப்ப என்ன செய்வீங்க? டேய் கால்கடி பாம்பு. ஐயோ, இப்ப என்ன பண்ணுவ? என் காலடி மண்ணை கொடுங்க. அத்தை, இன்னும் 2 மாசத்துக்குள்ள எனக்கு கல்யாணம் நடந்தாகணும். இல்லைன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஜோசியர் சொல்லிட்டாரு. எங்க வீட்லயும் பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்தத்துல பொண்ணு இருக்கும்போது வெளியில எதுக்கு பொண்ணை கட்டிக்கணும்? நான் சொந்தம்னு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அஞ்சலி தானே சொல்றீங்க? நான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். தேங்க்யூ ஆண்டி. வரேன். நில்ல, நான் உங்ககிட்ட பேசணும். சொல்லு. நான் விஜய் லவ் பண்றேன். எனக்கு தெரியும். தெரிஞ்சுமா என்ன மேரேஜ் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். காதலிக்கிறவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா இந்த நாட்டுல நிறைய பொண்ணுங்களுக்கு கல்யாணமே ஆயிருக்காது. நீ விஜய் லவ் பண்ற, நான் உன்னை லவ் பண்றேன். பட் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவனை விட எனக்கு தான் சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தியா இருக்கு. எனிவே, கல்யாணத்துக்கு அப்புறமாவது நீ என்ன லவ் பண்ணா அதுவே போதும். ஹலோ, என் இடுப்பு வளைஞ்சி இருக்கும், நேரா இருக்காது. ஏய், எங்க அப்பா அம்மா கீழே படுத்துட்டு இருக்காங்க. நீ எப்படி மேல வந்த? செவிரேறி குதிச்சுதா? எங்க அம்மா பேசுனதுல அப்செட் ஆயிட்டியா? என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா என்கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உன்னை சந்தோஷப்படுத்த தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆமா, போர்ட்ல எல்லாம் படம் வரையறியே, என் உடம்புல வரைவியா? எங்க வரையணும்? போய் இஷ்டம். பாம்பு படம் வரையட்டுமா? தலைய வரைஞ்சிட்டேன். முண்டம் வரையறதுக்கு இடம் வேணுமே.
ஏய் இப்போ வால் போடணும். இங்க கொடு, நான் போடுறேன். இல்ல நான் தான் போடுவேன். நீ எவ்வளவு நீளம் போடுவ? 6 அடி போடுவேன். நான் 3 அடி போடுவேன். அப்போ நீயே போடு. இது சீட்டிங். பாம்பு வால் சுருட்டிக்கிச்சு. விஜய், நாம இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும்னா நம்ம கல்யாணம் நடக்கணும். அதுக்கு எங்க அம்மாவோட சம்மதம் கண்டிப்பா தேவை. அப்பதான் உங்க வீட்லயும் சம்மதிப்பாங்க. அதை விட ஒரு ஷார்ட்கட். நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட குடும்பத்திலயும் எவ்வளவு பிரச்சனை வரும், அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா? யோசிச்சு பாரு. வேற என்னதான் பண்ண சொல்ற? எங்க அம்மா சம்மதத்தை வாங்கு. அவங்க தான் என்ன வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்களே. எதையாவது பண்ணி எங்க அம்மா சம்மதத்தை வாங்கு. ஹலோ முதலாளி, ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்தீங்களே கண்ணம்மா, அவன் இன்னைக்கு ஓகே சொல்லிட்டா. இப்பவே வர்றவங்கிறா. எங்க அனுப்புறது? வீட்டுக்கு பின்வழி அனுப்பிச்சிடு, நான் அவளை பாத்துக்கிறேன். ஓகே முதலாளி. அனுப்பிச்சிட்டு போன் பண்ணிடு. எதையாவது பண்ணு. ஒன்ஸ் மோர். எதையாவது பண்ணு. எதையாவது பண்ணி உங்க அத்தை கிட்ட சம்மதத்தை வாங்கினேன், அப்படித்தானே? அது கூட மாமா ஒரு ஐடியா. பாஸ் பண்ணு. அத்தை காலையும் ஒரு பாம்பு படம் வரையட்டுமா? அறிவு போகுது பாரு. பாம்பு படம் எல்லாம் மகால தான் வரையணும், அத்தை காலில் ஆசீர்வாதம் தான் வாங்கணும். ஐடியா ஐடியா. முதலாளி அனுப்பிச்சிட்டேன். என்னடா சொல்ற? அம்மா அது வந்து முதலாளி ஒரு சாக்கு போய் கேட்டாரு, அதைத்தான் அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னேன். உங்களுக்கு போன். ஹலோ முதலாளி, அம்மா போன் எடுத்துட்டாங்க. அதான் கண்ணம்மாவுக்கு பதிலா சாக்கு பைன்னு சொல்லிட்டேன். நல்ல வேலை பண்ணுடா. கண்ணம்மாவுக்கு கோடு வேர்டு சாக்கு பையா. ஆமா முதலாளி. அதுக்குள்ள வந்துட்டியா? வா வா வா. டேய், உனக்கு பொண்ணு வேணுமா வேண்டாமா? சரி வா போலாம். இரு, ஒரு சாக்கு எடுத்துட்டு போலாம். எதுக்கு மாமா சாக்கு? அட உங்க அத்தை செம கட்டடா, அவளை சாக்கு தானே எடுத்து தூக்கிட்டு போனேன். அத போற வழியில எடுத்துக்கலாம் மாமா. டேய், வழியில எதுக்குடா? நம்ம வீட்டுல ஒரு சாக்கு பை இருக்கு, தள்ளிட்டு போயிடலாம். அடப்பாவீங்களா, 2 நிமிஷத்துல கண்ணம்மா சாக்கு பைங்கிற கோடு வேட கண்டுபிடிச்சிட்டானுங்களே. மானத்தை காப்பாத்தி ஆகணுமே. சிக்கு புக்கு ரயிலே. என்ன சின்ன பொண்ணு மாதிரி நடுவுல ரயில் விடுற? ரைட், ஈரங்காய வைக்கிறப்பா. அது வெளிய கொண்டு போய் காய வைக்க கூடாது. எனக்கு சந்தில் என்னதான் காயும். மாமா போய் சாக்கு போய் தேடும். மச்சான் வெளியில போய் போட கூடாது. ஏட்டி உருவினாலும் பரவாயில்ல, வேலைக்காரி பார்க்க மாட்டாங்க. உண்டா வேற இருக்கிறவா? இன்னும் உள்ளே இருந்து தொலைக்கூடாதா? ஓட்டுறதே பெரிய பாடா இருக்குது. மாப்ள கிடைச்சதா? மாமா இப்ப என்ன பண்றது? இதை எடுத்துக்கலாமா? நல்ல ஐடியா. ஒக்கா சீதனமா கொண்டாந்த சென்டிமெண்ட் பாய்ப்பா தொடாதீங்க. மச்சான் இன்னைக்கு ஒரு நாள் கொடு மச்சான். சாமி சாமி, இது உங்க ஒக்கால விட்டுடுங்கடா. தூக்குடா. டேய், இது நீங்க 2 பேரும் தொடர சமாச்சாரம் இல்லடா. கையை என்னடா இவர் இந்த கஞ்சி கஞ்சிறாரு? போங்கடா. டேய் போங்கடா. இன்னைக்கு அவ்வளவுதானா? பண்றதுக்கு டென்ஷனா பண்ணிட்டு இருக்கானுங்களே. ஐயா அப்பா என்னப்பா இது? அக்கோஸ் கழுவுறாரு தெரியல? மச்சான் அப்படியே இருக்கிற கார்பரேஷனுக்கு அப்ளிகேஷன் போட்டனா அள்ளிக்குவாங்க. என்னோட அவசர ஆத்திரத்துக்கு ஒரு சாக்கு பை கூட கிடைக்க மாட்டேங்குது. மாப்பிள உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தனியா பேசணும். கொஞ்சம் மாப்பிள இந்த சாக்கு போய் மேட்டர் நீ நானு வேணா கூட்டி சேர்ந்துக்கலாம். மாப்பிள என் பையன் இதுல இழுக்காத. மாப்பிள அடச்சே, அவனுக்காக தான் மெயினா தேடுறனா. இது சாக்கு போக்குன்னு போயா. அவனுக்கு கண்ணுல படக்கூடாது. இங்கே இரு, நான் அப்புறம் வரேன். மாமா இங்க இருக்கு மாமா. டூட்ரா டூட். இனிமே அந்த ஆள் வரமாட்டான். சரி மாமா, எப்படி மயக்கம் போட வைக்க போற? இந்த பாத்தியா ஊதுபத்தி, இத கொளுத்தி அந்த அம்மா மூக்கட்ட காட்டணும்னா மயக்கம் ஆயிடுவாங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம். சரி, எங்க போற? 5 நிமிஷம் இருக்குல்ல? ஆமா. அஞ்சலி பாத்துட்டு வரேன். அடங்கப்பா வழுக்கிட்டப்பா வரான்டா. அவன் கையில என்ன கடப்பாரியா அறுவாடா. எங்கேயோ கருப்புசாமி கோயிலுக்கு புடிக்கிட்டு வரான்டா. அடங்கொக்கா அடங்கொக்கா.
2 பேர் சென்னக்கட்டை மூட்டையில கட்டி கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எந்த ஏரியா? ஆனமலை ரூட்ல. ஹலோ தாத்தாவா? உன் மச்சனும் உன் பையனும் சேர்ந்து சாக்கு போய் என்ன கடத்திக்கிட்டு போறாங்க. எங்கடா? ஆனமலை ரூட்ல. போலீஸ்டா. மாமா ஓடிக்கலாமா? வேணாம் மாப்ள, சுட்டுருவாங்க. ஐயோ யோ உள்ள இருக்கிற சந்தன கட்ட தானே? சச்சா நாட்டு கட்டுங்க. என்ன மாப்ள, தேக்கு கட்டை போய் நாட்டு கட்டைங்கற? ஓ தப்பா சொல்லிட்டுங்க, தேக்கு கட்ட. நீங்க சொன்னா நான் நம்ப மாட்டேன். இன்ஸ்பெக்டர் மாப்ள, ஒப்பனும் பண்ணி வர்றாங்க. நம்ம பசங்கடா ஐயா. யோ எந்திரியா. ஏண்டி எவ்வளவு நாளும் மேல நான் கண்ணு வச்சிருந்தேன். ஒப்பனுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லடா. சம்பந்தி மேலேயே ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்தேன்னு சொல்றான். மாப்ள, ஓபன் த சாக்கு பை. சரி மாமா. எங்க அத்தை செத்துட்டா, கொலை கேஸ் தான். எங்க அத்தை பொழிச்சிட்டாங்கன்னா அப்ப சாக மாட்டாங்க. டேய், இருக்கிறது ஒரு அத்தை, அதை ஏன்டா 2 பேரும் பங்கு போடுறீங்க? அப்படியே அத்தை பொழைச்சுக்கிட்டா கூட கொலை முயற்சின்னு கேஸ் போடுவேன். அப்ப கம்பின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. சார், ஊட்டி ஜெயில் போட சொல்லுங்க, கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும். ஏன்? ஜெயில் கீழ பேசாதீங்க. அஞ்சலி வந்துட்டு இருக்கா. என் பிரஸ்டீஜ் மேல கை வைக்காதீங்க. ஓ, குயின் பேலன்ஸ் சுத்தி பார்க்க வர்றாங்க. ஐயோ அஞ்சலி, என்ன நடந்து? அத்தைய கட்டி கொடுக்கலன்னு பாட்டிய கொலை பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டியா மாமா? பாத்தே. நம்மளுக்கு எதிரா ஒரு குடும்பமே குறுக்க நிக்குது மாமா. வாயா. அங்க பாரு மாப்ள, நம்மள காப்பாத்துறதுக்கு ஒரு ஜென்டில்மேன் வர்றாரு. வைக்கல மேட்டர் சொல்லு. 2 பேர்ல ஒருத்தர் அப்ரூவர் ஆயிட்டா அப்ரூவர் ஆனவர் தப்பிச்சுக்கலாம். மாப்பிள அப்ரூவர் ஆயிடுங்க. நம்ம மாப்பிள அப்ரூவர் ஆயிடுவாரு. இங்க பாருங்க, இந்த ஆளு தான் பயங்கரமான குற்றவாளி. எவ்வளவு நாள் உள்ள பிடிச்சு போடணுமோ போட்டுக்கோங்க. அத கொண்டாங்க, குட்டிய ஐயோ, கொண்டாங்க. ஓடியா, ஓடியா. ரெண்டுக்கும் ஒரே ஜெயில் தான். டாக்டர், இப்ப எப்படி இருக்கு? சந்தேகமே இல்லாம இது கொலை முயற்சி தான். கழுத்தை பிடிச்சு நல்லா நெரிச்சிருக்காங்க. ரொம்ப சீரியஸா இருக்காங்க. 24 மணி நேரம் கழிச்சுதான் எதுவுமே நிச்சயமா சொல்ல முடியும். யோ, நீ எதுக்கு வெயிட் பண்ற? சார் அந்த அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன் சார். யோ, அவங்க 2 பேரும் சொந்தக்காரங்கயா. ஏதோ விளையாட்டுமா பண்ணிட்டாங்க, அதுக்கு போய் அரஸ்ட் கேசுங்கற. பயா. சாரி சார். பின்ன என்ன அஞ்சலி, அவங்க 2 பேருக்கு ஒரு கெட்ட பேர்னா அது நம்மளையும் பாதிக்கும்ல. இவங்க கம்ப்ளீட்